ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் டாபரினர் ட்ரையட், நியூலன் லா ஆஃப் ஆக்டேவ், மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபரினர் ட்ரையட்ஸ். ட்ரைனாலே நமக்கு என்னன்னு தெரியுது, 3ன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலிமெண்ட்ஸ் எல்லாம் குரூப் ஆஃப் 3 வந்து அவர் அரேஞ்ச் பண்ணாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, மிடில் எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் லாஸ்ட் எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸை ஆவரேஜ் எடுத்தா அதோட மிடில் எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் கிடைக்கிற மாதிரி 3 அரேஞ்ச் பண்ணாரு. அப்புறம் அவர் 3 ட்ரையட் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணாரு. ஏன்னா சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள எலிமெண்ட்ஸை மட்டும் தான் ட்ரையட்ல அரேஞ்ச் பண்ணாரு. ஸோ அவரால் 3 ட்ரையட்ஸ் மட்டும்தான் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, லித்தியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 7, பொட்டாசியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 39. ஸோ 7 + 39 டிவைடட் பை 2 பார்த்தா 23. ஸோ 23 தான் மிடில் எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ். ஸோ மிடில் எலிமெண்ட்ஸ் அட்டாமிக் மாஸ் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த அதர் 2. இப்படி அவர் எத்தனை ட்ரையட் அரேஞ்ச் பண்ணாரு? 3 ட்ரையட் தான் அரேஞ்ச் பண்ணாரு டாபரினர். நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து கரெக்ட் இல்லை, ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து இவர் குரூப் பண்ணவே இல்லை, அரேஞ்ச் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ், அதாவது ட்ராபேக் என்னன்னா, அவர் 3 ட்ரையட் தான் அரேஞ்ச் பண்ணாரு. இந்த லா வந்து வெரி ஹை அட்டாமிக் மாஸ் அண்ட் வெரி லோ அட்டாமிக் மாஸ் எலிமெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிளா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் வந்தாரு நியூலன். நியூலன் என்ன சொன்னார்னா, லா ஆஃப் ஆக்டேவ் சொன்னார். மியூசிக்ல சரிகம பத நீ சா திரும்ப வரும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் 8th எலிமெண்ட்டும் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னார். தென் இவர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸில் அரேஞ்ச் பண்ணார். ஸோ நியூலன் அரேஞ்ச் த எலிமெண்ட்ஸ் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ் and every 8th element shows similar chemical property to the first element. So அப்படி பார்த்தா fluorine வந்து chlorine-ஓட similar chemical property-ல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இங்க பார்த்தீங்கன்னா சாரி க ம ப த நீ திரும்ப சாதா வருது. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் 8th எலிமெண்ட்டும் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இருக்குன்னு சொன்னார். இதுதான் லா ஆஃப் ஆக்டேவ், லைக் மியூசிக்கல் லா ஆஃப் ஆக்டேவ். ஓகேயா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு எலிமெண்ட்ஸ் வந்து ஒரே ஸ்லாட்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹைட்ரஜன், ஃப்ளூரின், குளோரின், புரோமின் எல்லாம் கேஸ், ஃப்ளூரின் எல்லாம் ஹாலஜன்ஸ், இது கூட கோபால்ட் அண்ட் நிக்கலும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேயும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தா 2 elements, that is cobalt, nickel, were placed in the same slot. அண்ட் டிஸ்சிமிலர் குரூப்பிங் பண்ணியிருக்காரு. அதாவது அதான் ஃப்ளூரின், குளோரின், புரோமின் எல்லாம் ஹாலஜன்ஸ், இது கூட கோபால்ட் அண்ட் நிக்கல் வந்து மெட்டல்ஸ், இதை வந்து அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஃப்டர் கால்சியம் திஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள். அப்படின்னா கால்சியத்துக்கு அப்புறமா உள்ள எலிமெண்ட்ஸ் எதுக்குமே இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் 8th எலிமெண்ட்டும் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இல்லை. அப்புறம் அந்த டைமில் ஒன்லி 56 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அவர் எல்லா 56 எலிமெண்ட்ஸுமே டேபிளில் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஃப்யூச்சரில் ஏதாவது எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க, அப்போ அது கொஞ்சம் கேப் விடணும் அப்படிங்கிறது எதுவுமே அவர் விடலை. நோ வேக்கன்ட் ஸ்பேசஸ் லெஃப்ட் ஃபார் அன்டிஸ்கவர்ட் எலிமெண்ட். நோபல் கேஸஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் 8th எலிமெண்ட்டும் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இல்லை. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் 9th எலிமெண்ட்டும் தான் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இருந்துச்சு நோபல் கேஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் ட்ராபேக்ஸ் ஆஃப் நியூலன் லா ஆஃப் ஆக்டேவ். ஸோ நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் வந்தாரு மெண்டலி. மெண்டலி வந்து பீரியாடிசிட்டி அப்படிங்கிற வேர்டை வந்து சொன்னார். பீரியாடிசிட்டினா என்னன்னா, சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெகுலர் இன்டர்வெல்ல ரிப்பீட் ஆகிற மாதிரி அவர் டேபிளை அரேஞ்ச் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள், லித்தியம் ரெகுலர் இன்டர்வெல்க்கு அப்புறமா திரும்ப சோடியமோட ப்ராப்பர்ட்டி லித்தியமோட ப்ராப்பர்ட்டியோட சிமிலராக இருந்துச்சு. அதே மாதிரி சோடியமோட ப்ராப்பர்ட்டி பொட்டாசியமோட ப்ராப்பர்ட்டியோட சிமிலராக இருந்துச்சு. ஸோ ரெப்படிஷன் ஆஃப் similarities in the property is called as periodicity. இவர் ஒரு law frame பண்ணார், Mendeleev's periodic law. The properties of the elements are the periodic functions of their atomic masses. So இந்த எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்படி ரிப்பீட் ஆறது அண்ட் அதை அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அட்டாமிக் மாஸை பொறுத்து தான் அவர்
அரேஞ்ச் பண்ணாரு. ஸோ he arranged in the increasing order of atomic mass. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, he is the first scientist to coin the word rows and groups. ஸோ இவர் என்ன பண்ணாரு, இவரோட டேபிள்ல 7 horizontal row is there, that is called as periods, and vertical columns வந்து குரூப்னு சொன்னாரு. அண்ட் இந்த குரூப்ல சப் குரூப்ஸ்மே வச்சாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சி 1 2 3 4 5 6 and 7. ஸோ 7 பீரியட்ஸ் வச்சாரு. அண்ட் இங்கே பாருங்க 8 குரூப்ஸ் இருந்துச்சு. வெர்டிக்கல் காலம்ஸ் எல்லாமே குரூப்ஸ். ஓகே, இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே எப்படி எழுதலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் GROUP. இதே பியில் PERIOD பீரியட் இப்படி எழுதுங்க. ஸோ பீரியட் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், குரூப் வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகேயா? ஸோ இப்படி பார்த்தா எத்தனை பீரியட்ஸ் இருந்துச்சு? 7 பீரியட்ஸ் அண்ட் 8 குரூப்ஸ். இந்த 8 குரூப்ஸ்மே சப் கேட்டகரி இருந்துச்சு, A and B. நெக்ஸ்ட், elements in the same group have similar chemical property அப்படின்னு எவருமே சொன்னாரு. Atomic masses of certain elements were corrected. இவர் பெரிலியமோட அட்டாமிக் மாஸை வந்து கரெக்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் வந்து இது 14 இருந்துச்சு. அண்ட் இவர் இந்த டேபிளில் அரேஞ்ச் பண்ணும்போது இவர் 9 வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. அப்புறம் இவர் நிறைய எம்டி ஸ்பேசஸ் விட்டார். அவர் திங்க் பண்ணார், நிறைய அந்த ஸ்பேசஸில் நிறைய எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க, ஏன்னா அதுக்கெல்லாம் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரீவியஸ் எலிமெண்ட்ஸோட சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அந்த ஸ்பேசஸ் எல்லாம் அவர் பிளாங்காக விட்டார். அவர் ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு எக்கா சிலிகான் அப்படின்னு பேர் வச்சாரு. அதுதான் லேட்டராக ஜெர்மானியம்னு டிஸ்கவர் பண்ணாங்க. அண்ட் அன்டிஸ்கவர்ட் எலிமெண்ட்ஸ்க்கு கூட இவர் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் என்னன்னா, ஹைட்ரஜனுக்கு கிளியர் பொசிஷன் கொடுக்கல. ஏன்னா ஹைட்ரஜன் எப்பயுமே வந்து ஆல்கலி மெட்டல்ஸோடையும் ரிசம்பிள் ஆகும், ஹாலஜன்ஸோடையும் ரிசம்பிள் ஆகும். அது இப்போ வரைக்கும் பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஸ்டில் அண்டர் த டிபேட். அண்ட் நோ ஃபிக்ஸ்ட் பொசிஷன் ஃபார் ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ்னா என்னது? சேம் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்னா என்ன? அட்டாமிக் மாஸ் வந்து இங்கே வேற வேறையா இருக்கும். அப்போ திஸ் இஸ் அக்கார்டிங் டு த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ். அப்போ மாஸ் வேற வேற இருக்கிறதுனால அதுக்கு பொசிஷன் இல்லை. Order of atomic mass is strictly not followed. Example, cobalt and nickel, tellurium and iodine. நீங்க டேபிளை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ப்ரீவியஸ் ஸ்லைட்க்கு போகலாம் பாருங்க. கோபால்ட் என்னது? 58.9 இருக்கு. நிக்கலுக்கு பாருங்க 58.7 இருக்கு. இன்க்ரீசிங் ஆர்டர்னு பார்த்தா 58.7க்கு அப்புறமா தான் 58.9 வந்திருக்கணும். அதே மாதிரி தான் டெலூரியம் அண்ட் அயோடின். டெலூரியம் பாருங்க 128, அயோடின் பாருங்க 127. ஸோ increasing order of atomic mass is not followed in the table. And hard metals like copper and silver were placed with sodium and potassium, which is having completely different property. இதையும் பாருங்க. சில்வர் அண்ட் கோல்டோட சோடியம் பொட்டாசியம் இருக்கு. இதெல்லாம் ஆல்கலி மெட்டல்ஸ் இல்லை. ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் வெரி ஹைலி ரியாக்டிவ். ஆனால் இங்கே பாருங்க, சில்வர் அண்ட் கோல்டு இஸ் நாட் வெரி ரியாக்டிவ். இதெல்லாம் இதோட ஐ மீன் மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளோட ட்ராபேக். பட் மெண்டலீவ் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிளேஸ் த எலிமெண்ட்ஸ் இன் காலம்ஸ் அண்ட் ரோஸ், தட் இஸ் குரூப்ஸ் அண்ட் பீரியட். ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். டாப் டு பாட்டமாக இருந்தால் அது குரூப், அண்ட் லெஃப்ட் டு ரைட்டாக இருந்தால் அது பீரியட். ஸோ மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிளில் எத்தனை குரூப் இருக்குது, எவ்வளோ பீரியட் இருக்குது? 7 பீரியட் அண்ட் 8 குரூப்ஸ். 8 குரூப்ஸ்க்கும் சப் குரூப்ஸ் இருக்குது, AB. நெக்ஸ்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்ப்போம். மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் யூ ஹாவ் 18 குரூப்ஸ் அண்ட் சேம் 7 பீரியட்ஸ். அங்கேயும் இதே தான் குரூப் அண்ட் பீரியட். ஓகே, சரிங்க பாருங்க. Modern periodic table. So
ஃபர்ஸ்ட் பீரியட் லெஃப்ட் டு ரைட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், அப்படியே இது செவன்த் பீரியட். நீங்கள் கேட்கலாம் கீழே 2 இருக்கே இது என்னன்னு. இதோட கண்டினியூஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன், இதோட கண்டினியூஷன் தான் இந்த செகண்ட் ஒன். அது ஏன் தனியாக பிளேஸ் ஆயிருக்கு நான் சொல்கிறேன். ஸோ மாடர்ன் பீரியாடிக் லா. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வாஸ் ஃப்ரேம்ட் பை ஹென்ரி மோஸ்லே. ஸோ ஹென்ரி மோஸ்லே என்ன சொன்னாரு, ஒரே ஒரு வார்த்தையை தான் சேஞ்ச் பண்ணாரு. இங்க பாருங்க, the properties of the elements are the periodic functions of their atomic massனு மெண்டலீவ் சொன்னாரு. அந்த மாஸ் எடுத்துட்டு அட்டாமிக் நம்பர்னு ஹென்ரி மோஸ்லே சேஞ்ச் பண்ணாரு. இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ல மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல எலிமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. So what are the advantages or more features in a modern periodic table அப்படின்னு பார்த்தா இப்போதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் you have 7 periods and நீங்கள் குரூப் பாருங்க, 1 டாப் டு பாட்டம்லாம் குரூப்ல. ஸோ இது ஃபர்ஸ்ட் குரூப், இது வந்து செகண்ட் குரூப், இது தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், அப்படியே வந்து இது 13th, 14th, 15, 16, 17, 18. ஸோ 18 குரூப்ஸ் இருக்கு, 7 பீரியட்ஸ் இருக்கு. ஓகேயா? And elements in the same group show similar valency and properties. So ஒரு குரூப்ல உள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க பாத்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், இது எல்லாமே சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும். இது எல்லாத்துக்குமே வேலன்சி 1 தான், இது எல்லாத்துக்குமே வேலன்சி 2 தான். போரான், அலுமினியம், கேலியம், இது எல்லாத்துக்குமே வேலன்சி 3 தான். அண்ட் இங்க பாருங்க ஒரு ஜிக்ஸாக் லைன் தெரியுதா, போரான், சிலிகான், ஜெர்மானியம், ஆன்டிமனி. ஸோ இது எல்லாமே ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன், ஸ்டெப் மேனர்ல இருக்கா, இது மெட்டலாய்ட். இது எல்லாமே மெட்டல்ஸ். இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் மட்டும்தான் மெட்டலாய்ட். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ். அண்ட் இங்க லாஸ்டா இருக்கு பாருங்க, இது வந்து நோபல் கேஸ். So metals are in the left and center, non-metals are in the right, and metalloids are in the zigzag line. And noble gases are in the 18th group. So இப்படி தெளிவா எது எங்கெங்க இருக்குன்னு தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் கீழே நான் சொன்னேன்ல 2 லைன் வந்துச்சு, அது வந்து லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, which are placed separately at the bottom. ஏன் பாட்டம்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அண்ட் பொசிஷன் ஆஃப் ஐசோடோப்ஸ் வந்து மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிளில் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ்னால் அங்கே மாஸ் வேரி ஆகுது, அப்போ ஐசோடாப்ஸ்க்கும் பொசிஷன் கொடுக்கணும். ஆனால் இங்கே இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்னு மாற்றிட்டதுனால பொசிஷன் ஆஃப் ஐசோடாப்ஸ்க்கு தனித்தனி பொசிஷன் இல்லை, ஏன்னா அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கிறதுனால இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அங்கே தான் பிளேஸ். ஓகேயா? ஸோ இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்போ குரூப் நம்பர், பீரியட் நம்பர் ரொம்ப கிளியராக தெரியும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் பீரியட்ல உள்ள எலிமெண்ட் என்னன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். நெக்ஸ்ட் செகண்ட் குரூப்ல லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்ட் நியான். ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அண்ட் என்னென்ன குரூப் நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரூப்ல எல்லாமே வந்து ஆல்கலி மெட்டல்ஸ், செகண்ட் குரூப்ல ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், தேர்ட்லேருந்து 12th வரைக்கும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ரெண்டுமே இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து மெட்டலாய்ட்ஸ். இங்க ஆஃப்டர் போரான் இது எல்லாமே வந்து நான் மெட்டல். அண்ட் இது வந்து நோபல் கேஸஸ் ஆர் ரேர் கேஸஸ். ஸோ இதை இன்னும் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரூப்பில் நமக்கு தெரியும் குரூப் 1, இங்கே குரூப் 2, அப்புறம் டைரெக்டாக நம்ம குரூப்
13க்கு போயிடலாம். ஓகேயா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா 3ல இருந்து 12 வரைக்கும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ், செகண்ட் குரூப் வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இது நல்லா தெரிஞ்சிடும். டவுட் வந்து எங்க வரும்னா இங்க 13ல இருந்து தான் வரும். இது எப்படி எதுல போரான் இருக்கு, எதுல கார்பன் இருக்கு அப்படின்னா, ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு BC NO HN. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. BC NO HN. ஓகே, BC NO HN. போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹாலஜன்ஸ், நோபல் கேஸ். இங்க 13 போட்டுக்கோங்க. 13, this is 14, இது வந்து 15, இது 16, இது 17, இது 18. ஸோ 18th குரூப்ல நோபல் கேஸஸ் ஆர் இன்னர்ட் கேஸஸ் ஆர் ரேர் கேஸஸ் இருக்கு. இது ஏன் இன்னர்ட் கேஸ்னா இது கம்ப்ளீட்லி ஃபில்ட் வேலன்ஸ் ஷெல் இருக்கு. ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இஸ் ஸ்டேபிள். அப்போனா இந்த ஆட்டமே ஸ்டேபிளுங்கிறதுனால இது எதோடையுமே ரியாக்ட் பண்ணாது. வெரி அன்ரியாக்டிவ். ஸோ திஸ் இஸ் இன்னர்ட் கேஸ். ஏன் ரேர் கேஸ்னு சொல்றாங்க? ரேரா இருக்கு, இதோட அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தான் ரேர் கேஸ்னு சொல்றாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்கலி மெட்டல், ஆல்கலைன் எர்த் மெட்டல். நெக்ஸ்ட் 13, இது எல்லாமே டிரான்சிஷன். இது எல்லாமே வந்து இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இங்க 13ல இருந்து இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு BC NO HN, போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹாலஜன்ஸ், நோபல் கேஸஸ். நெக்ஸ்ட் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்போம். ஸோ நியூக்ளியஸ் இருக்கு, இதுல ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கு. தென் யூ ஹாவ் ஷெல்ஸ், K ஷெல், அப்புறமா L ஷெல், M ஷெல், N shell. K shell N equal to 1, the first energy level. L shell N equal to 2. M shell N equal to 3. N shell N equal to 4, fourth energy level. இப்போ சப்ஷெல்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே ஷெல்ஸ். இதோட சப்ஷெல் என்னன்னா 4 சப்ஷெல் இருக்கு. SPDF. எல்லாத்துக்குமே 4 கிடையாது. K ஷெல்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். அப்போ கேக்கு வெறும் S சப்ஷெல் தான் இருக்கு. Lனா N equal to 2. அப்போ Lக்கு SP மட்டும்தான் இருக்கு. M ஷெல் வந்து தேர்ட் எனர்ஜி லெவல், N equal to 3. அப்போ 3 சப்ஷெல் இருக்கு. SPD. Nக்கு வந்து ஃபோர்த் எனர்ஜி லெவல். ஸோ SPDF. இதெல்லாம் இந்த ஷெல்லோட சப்ஷெல். ஸோ K ஷெல்னா ஒரே ஒரு சப்ஷெல் இருக்கு. Lனா 2 சப்ஷெல் இருக்கு. Mனா 3 சப்ஷெல் இருக்கு. Nனா 4 சப்ஷெல் இருக்கு. இதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சப்ஷெல்ல ஃபில் பண்றதுக்கும் ரூல்ஸ் இருக்கு. இதுக்கு Sனா 2 தான் ஃபில் பண்ணலாம். Pனா 6, Dனா 10, Fனா 14. Maximum number of electrons that can be filled in the subshell. So based on the electronic configuration, நமக்கு KLMN electronic configuration தான் எழுத தெரியும். Subshell electronic configuration எழுதுனாங்கன்னா இது எல்லாமே பிளாக்கா டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 குரூப்ஸ் வந்து S block elements. 13 to 18 உள்ளது எல்லாமே P block elements. And 3 to 12 உள்ளது எல்லாமே D block elements. And இந்த ரெண்டுமே F block elements. என்னது இது S block, P block, D block, F block அப்படின்னா இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த எல்லா எலிமெண்டோட, அதாவது குரூப் 1 அண்ட் குரூப் 2ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து S சப்ஷெல்ல தான் இருக்கும். அதே மாதிரி P block எல்லாமே from 13 to 18. இதுக்கு நீங்க SPDF வச்சு வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி செக் பண்ணீங்கன்னா இதோட வேலன்ஸ் ஷெல் எல்லாமே P சப்ஷெல்ல தான் இருக்கும். அதனால தான் இது P block. Valence shell, valence electron will be in D subshell for groups 3 to 12. And lanthanide series க்கும் actinide series க்கும் valence subshell என்னவா இருக்கும்? F. அதனால தான் இதெல்லாம் F block elements. பாருங்க, S block elements, P block elements, D block elements and F block elements.
ஸோ எஸ் பிளாக்ல என்ன இருந்துச்சு? எஸ் பிளாக்ல எல்லாமே மெட்டல்ஸ். டி பிளாக்லயுமே எல்லாமே மெட்டல்ஸ் தான் இருந்துச்சு. இங்க பார்த்தா பாருங்க, அயன், சில்வர், கோல்டு எல்லாமே மெட்டல்ஸாக தான் இருக்கு. இங்கே பாருங்க, பி பிளாக்ல மெட்டலாய்ட்ஸ் இருக்கு, நான் மெட்டல்ஸ் இருக்கு, அலுமினியம், கேலியம் எல்லாம் மெட்டல். ஸோ மெட்டல்ஸ் இருக்கு, மெட்டலாய்ட்ஸ் இருக்கு, நான் மெட்டல்ஸ் இருக்கு, ஆக்சிஜன், கார்பன் எல்லாம் நான் மெட்டல்ஸும் இருக்கு, நோபல் கேஸஸும் இருக்கு. ஸோ பி பிளாக்ல தான் எல்லா டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸுமே இருக்கு. தட் இஸ் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அண்ட் நோபல் கேஸ். அண்ட் எஃப் பிளாக்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இதுலையுமே மோஸ்ட்லி மெட்டல்ஸ் அண்ட் மேன் மேட் எலிமெண்ட்ஸ் கூட இதில் இருக்கு. CS block வந்து group 1 alkali metals and alkaline earth metals. P block group 13 to 18. இதில் தான் metals இருக்கு, non metals இருக்கு, metalloids இருக்கு, noble gas இருக்கு. So which block has all the elements? That is P block. D blockல வந்து transition elements, இது வந்து inner transition elements. F blockல lanthanide series and actinide series. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளுக்குமே ஒரு லிமிடேஷன்ஸ், அதாவது ட்ராபேக் இருக்கு. என்னதுன்னா பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஏன்னா ஹைட்ரஜன் வில் ரிசம்பிள் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், அதாவது ஆல்கலி மெட்டல்ஸ் மாதிரி அது H பிளஸ் அயானும் ஃபார்ம் பண்ணும். ஹாலஜன்ஸ் 17th குரூப்னா என்னது யோசிங்க. நம்ம 13th குரூப்லேருந்து நமக்கு தெரியும், BCNO HN. அப்போ இது 13, இது 14, இது 15, இது 16, இது 17. ஸோ 17th இஸ் ஹாலோஜன்ஸ். ஹாலோஜன்ஸ்னா என்னது? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாமே ஹாலோஜன்ஸ். இது எல்லாமே மைனஸ் அயான்ஸ் ஃபார்ம் பண்ணும், ஆனயான் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஹைட்ரஜன் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் மாதிரி பாசிட்டிவ் அயானும் ஃபார்ம் பண்ணுது, ஹாலஜன்ஸ் மாதிரி நெகட்டிவ் அயானும் ஃபார்ம் பண்ணுது. அதனால position of hydrogen is still under debate even in modern periodic table. And also hydrogen is a gas. First groupல பார்த்தீங்கன்னா hydrogen மட்டும்தான் கேஸா இருக்கு. மற்ற ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே சாலிட். இது மட்டும்தான் கேஸா இருக்கு. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் எல்லாமே சாலிட்ஸ். ஹைட்ரஜன் மட்டும் கேஸா இருக்கு. So position of hydrogen is still under debate even in modern periodic table. So டோட்டலா எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இதுல மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அண்ட் நோபல் கேஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே எங்கெங்க இருக்குன்னு தெளிவா வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தான் கிளாரிஃபை பண்ணுது. எஸ் பிளாக் எலிமெண்ட்னா என்ன? எத்தனை குரூப் இருக்கு எஸ் பிளாக்ல? ஃபர்ஸ்ட் 2 குரூப்ஸ் இஸ் எஸ் பிளாக். P blockனா இது 13லேருந்து 18 வரைக்கும். P block is the only block which contains metals, metalloids, non-metals, noble gases. And F blockனா என்ன? It is placed at the bottom because the valence shell is F subshell. Valency எங்க valence electron இங்க இருக்கு, F subshell இருக்கிறதுனால இது F block element. D block elementsனா 3 to 12 is D block. இது எல்லாமே metals தான். So thank you. Like and share the video.